சன்னிதானத்திலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உச்சிதமான நன்மைகளை அனுபவிக்க ராஜாதி ராஜா எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மெய்யாகவே தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய கூக்குரலுக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவிதமான சிந்தையோடு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன, என்னோடு பேசும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு நாம் காணப்பட்டால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். அநேக விதமான காரியங்கள் நம்மை கலங்க செய்கிறது, நம்மை சோர்ந்து போக செய்கிறது. கலக்கங்கள், சோர்வின் வேளையிலே இது என்னமாய் முடியும், இது எப்படி இந்த காரியங்கள் வாய்க்கும், இந்த வியாதி படுக்கையிலிருந்து நான் சுகமடைய முடியுமா, அல்லது என்னை அடிக்கடி வேதனைப்படுத்துகிற முள்ளாக காணப்படக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து நான் மேற்கொண்டு வருவேனா என்று சொல்லக்கூடிய தயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தருகிறார். என்ன தருகிறார்? எடுத்து வாசிக்கலாம். யாராவது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். லூக்கா 1:34. போதும். மரியாள் சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், how it would be, இது எப்படி ஆக போகிறது. மரியாளுக்கு கவலை நிறைய இருக்குது. ஏனென்றால், நான் புருஷனை அறியாத ஒரு மனுஷி, என்னிடத்தில் தேவனுடைய வார்த்தை வருகிறது, ஆனால் இந்த வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனுடைய கிரியைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி இது எப்படி ஆகும். வாழ்க்கையில் ஒரு வறுமையான காரியம் எதிர்பார்க்கிறாள். இது எப்படி ஆகும், நடக்கவே முடியாது, சாத்தியமானது ஒன்றுமே இல்லை. அபிதமான எதிர்பார்ப்புகள் மத்தியிலே இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. 37வது வசனம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரியாளே, நீ எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படாதே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் unto God. தெய்வத்தால் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். நீ சந்திக்கிற போராட்டத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அங்கு அவளுக்கு செய்தி வருகிறது. என்ன பிரச்சனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இது என்னவாகும், இது எப்படி முடியும் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு தருகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வார்த்தை no word from God will ever fall. தேவனுடைய வார்த்தை ஒன்றும் எழுந்து போகிறதில்லை. தேவன் மனுமக்களை குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் ஒருபோதும் எழுந்து போகிறதில்லை. அத்தனை வார்த்தைகளும் சத்தியமுள்ளதாக இருக்கிறபடியினாலே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சத்தியமான வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிற பொழுது அது நம்முடைய கால்களுக்கு தீபமாய் காணப்படுகிறது, நம்மை வழி நடத்துகிறது. இது சரி என்று சொல்லி, இந்த பாதையில் நட என்று சொல்லி நம்மை அது சரிப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது. இந்த நிலைமையிலே காரியம் என்ன, இது எப்படி முடியும், இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த பிள்ளை எப்படி முன்னேறி வர முடியும், இந்த தேர்வில் எப்படி பாஸ் ஆகி வர முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபட முடியும், நான் சந்திக்கிற இந்த பயங்கரமான சவால், இந்த சவால்களை எப்படி மேற்கொள்ள முடியும், என்னுடைய அதிகாரிகள் எனக்கு கொடுக்கிற தொந்தரவில் இருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நமக்கு வரக்கூடிய நற்செய்தி என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரால் எல்லாம் கூடும், அவரால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், இந்த தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தை நிறைந்த விசுவாசம் நமக்குள்ளாக தட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன நாம் பார்க்கிறோம். 9வது அதிகாரத்தில் 1வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம்.
இந்த இயேசு மனுஷர்களை காண்கிறார். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் சொல்கிறாங்க, தேவனால் இது எப்படி ஆகும்னு சொல்லி சந்தேகப்பட்டு கொண்டிருந்த நிலைமையில் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவன் இயேசு ஒரு மனுஷனை கண்டார், இயேசு ஒரு ஜெயராஜனை கண்டார், இயேசு நம்ம பேரை சொல்லுவோம், இயேசு என்னை கண்டார். இயேசு காண்கிற பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. When God looks at each and every individual, there will be a great transformation in their own lives. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கிற பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றத்தில் நமக்கு அற்புதம் நிகழ்கிறது. அது என்னென்ன அற்புதங்கள் என்று பார்க்கிறோம். அவர் பாவத்தை மன்னிக்கிறார், இந்த பிறவி குருடனை பார்க்கிறார், அவனுடைய சஞ்சலத்தை பார்க்கிறார், அவனுடைய வேதனையை பார்க்கிறார், அவன் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான இனம் புரியாத கவலைகளை இயேசு காண்கிறார். இயேசு காண்கிற தேவனாக இருக்கிறார். பார்க்கும்போது சாதாரண மனுஷர்கள் இந்த ஆட்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போது விலகி போயிடுவாங்க. ஆனால் இயேசு அந்த பிறவி குருடனை காண்கிறார். எப்படி பார்க்கிறார்? அவன் படக்கூடிய வேதனையெல்லாம் பார்க்கிறார். என்னென்ன கஷ்டங்கள் அவன் சொல்கிறான், அவனை பார்த்து சொல்கிறாங்க, இவன் குருடனாக பிறந்தது இது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ, அல்லது இவன் எதனால எப்படி பிறந்தான்னு சொல்லி அவனை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சி அந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சந்திக்கிற போராட்டங்களை வைத்து அநேகர் நம்மை குறித்து பலவிதமான காரியங்களை பேசி கொண்டிருக்கலாம். இந்த பிள்ளை முன்னேற முடியாது, இந்த வாலிபர்கள் அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான நிலைமையிலே தேவனால் கூடும் என்ற காரியத்திலே நாம் முன்னேறி செல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். தேவரீர் இவன் அந்த பிறப்பிலுடைய காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் முதலாவது அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். ஒரு மனுஷனை பார்க்கிற பொழுது அவனுடைய பாவத்திலிருந்து இயேசு அவனுக்கு ஒரு மன்னிப்பை தருகிறார். இந்த 51வது சங்கீதத்திலே தாவீது ராஜா எழுதும்போது 5வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நம்ம பிறந்து வருகிறதே ஒரு பாவம். இந்த பாவம் யார் செய்தது என்று சொல்லி கேள்வி கேட்பதற்கு எவருக்குமே ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அந்த பாவத்தை இயேசு மன்னிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்தார். Jesus took incarnation. Jesus took the form of the flesh and came down in the world, into the world. உலகத்துக்கு எதுக்காக வருகிறார்? ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் சரீரமாக இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த தேவன் என்ன செய்கிறார்? பாவங்களை மன்னிக்கும்படியாக வருகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இது எப்படியாகும் என்று ஒரு கேள்வியை ஆண்டவர் பதிலாக மாற்றி தரும்படியாக வருகிறார். இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா, இதில் வழி இல்லாமல் நீண்டு கொண்டு செல்கிறது என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்கு தேவன் ஒரு விடையை கொண்டு வருகிறார், மன்னிக்கிறார். மன்னிப்பு முதலாவது காரியம். சங்கீதம் 32 5வது வசனத்தை வாசிப்போம். 32 என் அக்கிரமத்தை மறைக்காமல், I will never hide my iniquity and I exposed my sin which is ever before you, Lord. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே என்னுடைய அக்கிரமத்தை நான் மறைக்கவில்லை. இந்த காரியங்கள் கைகூட வேண்டுமானால், நாம் சந்திக்கிற குடும்ப பிரச்சனை சரியாக வேண்டுமானால், நாம் படுகிற வியாதி போராட்டங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை சுகம் வேண்டுமானால், முதலாவது தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படக்கூடிய அனுபவம் வேண்டும். தேவரீரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்ப வேண்டும். அதற்காக நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? சாதாரணமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனுஷர்கள கண்களை மறைக்க பிரயாசப்படலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிற நிலைமையில தெய்வத்தை தான் நெருங்கி போகணும். மனுஷர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க செயல்படவே முடியாது, எந்த காரியத்திலும் செயல்பட முடியாது. ஆனால் தேவனுக்கு அப்படிப்பட்ட குறிப்பிட்ட காரியம் என்று எதுவுமே இல்லை. எல்லா தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய தேவனுடைய வல்லமை மேல் வீட்டறையிலே 120 பேர் பயத்தோடு இருந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பிரவேசித்த வல்லமை, அந்த தெய்வத்தால் எல்லாம் கூடும். நம்முடைய கஷ்டமான வாழ்க்கை, நம்முடைய பயங்கரமான தீமையான வாழ்க்கை, அல்லது எப்போது சோர்ந்து இருக்கிற நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, இனி எனக்கு எதிர்காலம் இல்லை, நான் நம்பியிருந்த காரியம் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலும் தேவன் அற்புதத்தை செய்கிறார்.
தேவனால் கூடாது என்ற காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி வருகிறது? இதற்காக சகாயம் கிடைக்கிற காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். விண்ணப்பம் செய்யலைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. If we are not able to make supplication, any prayer, நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கலைன்னு சொன்னா நமக்கு கிறிஸ்துவுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஜெபித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், உள்ளான ரீதியில் உள்ள பயங்கள், சரீரத்திலே பாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகிறது. ஏனென்றால் இது எப்படி ஆகும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளைக்கு ஆண்டவர் வழியை சொல்லிக் கொடுக்கிறார். தேவனால் எல்லாம் ஆகும். ஒரு குருடனாக இருக்கிறான், தேவனால் எல்லாம் ஆகும். ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்ன? இதில் அந்த சகாயம் கிடைக்கிற காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து செல்லுகிறார். தம்முடைய சீசர்களை சந்திக்கும்படியாக நடந்து செல்லுகிறார். சீசர்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறார்கள், தண்டு வலிக்கிறதில் கஷ்டப்படுகிறார்கள். எப்படி வாழணும்னு தெரியல, குடும்பத்தில் எவ்வளவு ஞானமாக வாழணும்னு தெரியலை, நம்ம அதிகாரிகள் மத்தியில் எப்படி ஞானமாக பேசணும்னு சொல்லி தெரியலை, நம்ம எப்படி தேவனை பிரியப்படுத்தி வாழணும்னு சொல்லி தெரியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து, ஆண்டவரே ஞானமற்ற நிலைமையிலே காணப்படுகிறேன், இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவரே இருள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, எனக்கு ஒளியாய் வாரும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக கடந்து வருவார். 4ஆம் ஜாமத்திலே இயேசு தண்ணீர்கள் மேல் நடந்து வருகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த இயேசு என்ன செயல்படுகிற ஆண்டவர். செய்யக்கூடிய காரியம் என்ன? அதிகாலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தரித்திரம் இருக்குதா? சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனான ஆவான். சோம்பல் ஏழ்மையை பிறப்பிக்கும். அவன் சோம்பலாக இருக்கிற ஒரு நிலைமை மாறி அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். நம்ம எந்த பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் ஆண்டவருக்கு அதிகாலையில் செய்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் அந்த டெஸ்டினி அது இல்லை. தலைவிதின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க தலைவிதி. மற்ற மார்க்கத்தில் பார்க்கும்போது அது அந்த ஆளுக்கு நியமித்த தலைவிதி. தலைவிதி இயேசு தம்முடைய கிருபையினால் மாற்றுகிறார். அநேக உதாரணங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை ஒரு மனுஷனை பார்த்து, நீர் இனி உன்னுடைய காலம் அந்த உலகத்தில் முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் தலைவிதிப்படி போயிட்டுன்னு சொல்லிவிடலை. தேவ சமூகத்தில் மறுபடியும் காத்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இங்கே என்ன செய்ய வேண்டும்? சகாயம் கிடைக்கிற காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதவனை அணுகாது. தேவன் அது நடுவில் இருக்கிறார். அதிகாலமே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, காலையில் எழும்புகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். காலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை வருந்தி கேட்டான், ஆண்டவரே கடந்து வந்த பாதையில் இந்த பெரிய ரோடு ஆக்சிடென்ட்லேருந்து என்ன காத்தீரே, இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் என்ன காத்தீர ஆண்டவரை, என்னுடைய பிள்ளைகளை வழுவாதபடி காத்தீரே, இந்த நிலைமையில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தீங்க ஆண்டவரை, இந்த பயங்கரமான வியாதியில் நின்று தூக்கி எடுத்தீங்களே. தேவ சமூகத்தில் சொல்லி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்த தெய்வத்தினுடைய வல்லமையை நாம் உணர முடியும். அவர் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். அந்த பாவ மன்னிப்பு இல்லை என்றால் அடுத்த படி ஏற முடியாது வாழ்க்கையில். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையில் பாடுகள் சகித்து கொண்டிருக்கிற பிறகும் கூட அந்த பொழுதும் கூட முதலாவது வெளிப்பட்டது, ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிடும். பாவம் மன்னிக்கப்படாதபடியினாலே மனுமக்கள் வேதனைப்படுகிறார்கள், நிந்தைகளையும் அவமானத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே பாவங்களை மன்னியும். நாமும் தேவ சமூகத்தில் போனால் முதலாவது செய்யக்கூடிய காரியம், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னி ஆண்டவரே. இதுவரை ஒரு வேளையில் என்னுடைய பாவத்தினாலே எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க. நான் ஒரு தெளிவுள்ள ஒரு புதிய வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இந்த பயங்கரமான உலகத்தில் பாவம் என்னை நெருக்குகிறது ஆண்டவரே, நீர் எனக்கு ஒளியாய் வந்து என்னை தப்புவியும் என்று தேவனுக்கு முறையிடுகிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிறது. இங்கு பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். இவனுடைய பாவத்தை அந்த கண்ணு தெரியாத மனுஷனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 10ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
10 நாள். இங்கு யாருக்கு பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர்? அவருடைய நாமத்தினாலே இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். விசுவாசிக்காமல் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லாரும் ஆண்டவர் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தம்முடைய குமாரனை கொடுத்து. இங்கு எப்படி யாருடைய பாவங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க? those who believe unto Christ the Savior who died for us. எனக்காக இயேசு மரித்தார் என்று யாரெல்லாம் நம்புகிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அப்படி சொல்கிறவங்க பாவத்தில் நிலை கொண்டு இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்களை தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க எதையுமே வெளியே மறைக்க மாட்டாங்க. ஆண்டுடைய அந்தரங்கத்தில் அவங்க தங்களுடைய இருதயத்தை வருந்தி கேட்பார்கள், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், நான் இந்த காரியத்தை தப்பான காரியத்தை செய்துட்டேன். ஆகான் ஒரு தப்பான காரியத்தை செய்ததுனால அந்த இஸ்ரவேலில் பயங்கரமான சாபங்கள் உண்டாயிற்று. இந்த சாபத்துக்கு நான் காரணமாக இருப்பேன், ஆனால் தயவா என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக தெய்வத்தை கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவர் முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இது எப்படி ஆகும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற பிள்ளைகளுடைய பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். முதலாவதாக பாவத்தை மன்னிக்கிறார். இரண்டாவதாக ராக்காலத்துக்கு தப்புவிக்கிறார். ராக்காலம் என்று சொல்லும் போது சத்ருவனுடைய கரத்தில் இருந்து நம்மை தப்புவிக்கிறார். ராக்காலம் பொல்லாத பிசாசனுடைய கிரியைகளில் இருந்து நம்மை இயேசு விடுவிக்கிறார். அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரான கொள்கை உடைய மக்களிடத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். அது என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு எதிர்காலத்திலே தெரியாத ஒரு நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ராக்காலத்திலே இயேசு ராக்காலத்துக்கு நம்மை தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறார்? தானியேலுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 வசனங்களை வாசிப்போம். தானியேல் 8. இங்கு போதுமா? இந்த இடத்துல அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவம் என்ன? அவன் சூதாக பேசுவான். இந்த உலக மக்கள் மத்தியிலே சூதாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் அந்த மக்களிடத்தில் தப்புவிக்கிறார். இரண்டாவதாக சாமர்த்தியமான ஒரு செயல், ஒரு தந்திரமான வார்த்தை, சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவன் சாமர்த்தியமான ஒரு செயல்கள், தந்திரமான காரியங்களை ஆவலோடு நடப்பிக்க பிரயாசப்படுகிறான். அடுத்து பார்க்கும்போது அதிசயமான விதத்திலே அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெறுவான். அதிசயமான ஒரு புதிய காரியங்களை அதிசயமான விதத்தில் ஜனங்களுக்கு அழிவு உண்டாக்குவான். இன்னும் பார்க்கும்போது வஞ்சகத்தை கூடி வர பண்ணுவான். பலவான்களை பரிசுத்த ஜனங்களை அழிப்பான். வஞ்சகத்தை கூடி வர பண்ணி இருதயத்தில் பெருமை கொண்டு இந்த நிலைமையை பார்க்கும்போது உலகத்தில் நம்ம அநேக மக்களை பார்த்துருக்குறோம். கொஞ்சம் பொருளாதாரத்தில் தாழ்மையாக இருக்கிற மக்கள் ரொம்ப தாழ்மையாகவே அவங்க அதுக்குள்ள சூழலில் இருப்பாங்க. ஆனால் சில வேளைகளில் சில விதமான நமக்கு ஒரு நன்மைகள் படிப்படியாக வர ஆரம்பிக்கிற பொழுது வாழ்க்கையிலே பலவிதமான சுபாவங்கள் மாறுகிறது. இந்த சுபாவங்கள் மாறுகிற பொழுது ராக்காலமும் கூடவே வருகிறது. இந்த ராக்காலத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களை ராக்காலத்துக்கு தப்புவிக்கிறார். ராக்காலம் என்று சொன்னால் ஒருவனும் கிரியை செய்ய முடியாத பயங்கரமான ராக்காலம். அந்த ராக்காலத்தில் குடிவரிகள் உண்டு. சூசான் நகரத்திலே சூசான் அந்த ஆகாசர் ராஜாவும் பிரதானிகளும் குடிக்க ஆரம்பித்தார்கள். அது ராக்காலம். அங்கு அந்த தேசம் முழுவதுமாக கலங்கிற்று. ராக்காலம். ஒரு குடும்பத்திலே கலக்கம் உண்டாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கு ராக்காலம் ஆரம்பித்திருக்கிறது. அந்த காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
நாரை முதலாய் தன் வேலை அறிந்து கொள்ளும், ஆனால் என்னுடைய ஜனங்களோ என்னுடைய நாளை அறியாதிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நடக்கிற காலம் பகல் காலமாக இருக்கிறதா, ரா காலமாக இருக்கிறதா? ரா காலத்தினுடைய கிரியைகளில் இருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார், ரா காலத்துக்கு நம்மை மன்னிக்கிறார். அதோடு கூட இந்த யோவான் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உன்னை சூழ சத்துரு சூழ்ந்து கொண்டு இந்த ரா காலத்திலே உன்னுடைய காரியங்களை அவன் அதிகமாக எதிர்பார்ப்போடு கடந்து வருகிறபடியினாலே நான் உலகத்திலே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். என்னை நீ பற்றிக்கொள்ள வேண்டும், என்னை நீ பற்றிக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நமக்கு சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இந்த ஆள்கிட்ட இதை எப்படி ஷேர் பண்ணுறது, அல்லது இந்த ஆள்கிட்ட இந்த காரியத்தை எப்படி சொல்கிறது இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருக்கமான சூழ்நிலை, அந்த வியாதியினுடைய அறிகுறிகள் முற்றி போகக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு புதிதாக சரீரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலே இயேசுடைய சமூகத்திலே நம்ம சொல்லுகிற பொழுது, இயேசுடைய சமூகத்தில் சொல்லுகிற பொழுது என்று சொன்னால் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரை இந்த பாடுகளில் இருந்து ஒரு அற்புதத்தை காண செய்யும் என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு பேசும்போது ஆண்டவர் அங்கு அற்புதத்தை செய்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் வெளிச்சமாயிருக்கிறேன், என்னுடைய வெளிச்சத்தில் நீ காரியங்களை நடப்பிக்க பிரயாசப்படு, என்னுடைய வார்த்தையை உன்னுடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள பிரயாசப்படு. இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெளிச்சத்தில் நடந்தால் நீ எழும்பி பிரகாசிப்பாய். எழும்பி பிரகாசிப்பாய் என்று சொன்னால் நம்ம இருக்கிற சூழ்நிலையிலிருந்து தூசியை உதறிட்டு எழும்பணும். வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை என்று நாம் அறிந்திருந்தோமானால் எந்த ஒரு காரியத்திலும் நம்ம குறைவுன்னு யோசிக்க மாட்டோம். நம்முடைய அவிசுவாசமான காரியத்தை ஒரு நாள் அறிக்கையிட மாட்டோம். அப்போ தேவன் என்ன சொல்ற? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார், திரளான ஜனங்கள் உன்னிடத்தில் வருகிறார்கள். அநேக வேளைகளில் நம்ம இடம் தெரியாமல் ஒரு இடத்துல நிற்போம். நம்ம யார்கிட்ட கேட்குறதுன்னு சொல்லி நிற்கும்போது நம்ம இடத்துல யாராவது வந்து இந்த இடத்துக்கு வழி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது நம்ம ஒரு எந்த பஸ்ஸு பிடிக்கணும், எந்த ட்ரெயின் பிடிக்கணும்னு தெரியாமல் இருக்கும்போது அநேகர் வந்து நம்ம இடத்துல கேட்பாங்க. அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்ன? நீ சின்ன சாதாரணமான காரியத்தில் கூட பார்க்கும்போது நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்போ நம்முடைய சூழ்நிலையை பார்த்தா இது என்ன ஆண்டவரே, எந்த காலத்தில் நிறைவேறும்? அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன இருக்குது? நான் உன்னை ரா காலத்துக்கு தப்பு வைப்பேன். நீ சின்ன காரியத்தில் எடுத்து பார்த்தா நீ கடன் வாங்க மாட்டான். கடன் வாங்காமல் வாழ்க்கை வாழ முடியுமா? கடன் வாங்காமல் வாழ முடியுமா? ஆனால் இந்த ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழையான ஒரு காரியம், ஏழ்மையான காரியத்தில் நம்ம ஒரு நாளைக்கு ஏதாவது கொஞ்சமாவது இந்த ஏழைகள் மேலே நம்முடைய இருதயத்தை செலுத்தினால் நம்ம ஒரு நாளும் கடன் வாங்காத முறையில் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து நடத்துகிறாரு. இந்த இடத்துல சொல்கிறாரு, அநேக ஜனங்கள் உன்னிடத்தில் வருகிறார்கள், அநேக ஜனங்கள் வருகிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14, 15. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சமாக இருக்கீங்க. மனுஷன் உங்களிடத்தில் நற்கிரியைகளை பார்க்கணும், நல்ல கிரியைகளை பார்க்கணும். அப்படி பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்படி வரும்போது என்ன உண்டாகிறது? இருள் ரா காலத்துக்கு ஆண்டவர் தப்பு வைக்கிறார். முதலாவது ஆண்டவருடைய சுபாவம் என்ன? பாவத்திலிருந்து நம்மை, பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். ரெண்டாவது ரா காலத்துக்கு நம்மை தப்பு வைக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது 9ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த ஆண்டவர் ஓய்வு நாளிலே பார்வை தருகிறார். நம்முடைய ஆண்டவர் ஓய்வு நாளிலே பார்வை தருகிறார். மக்கள் பல காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த கண்ணு தெரியாத மனுஷனை பார்த்து பல ஆராய்ச்சி,
நம்மளை குறித்து பலர் பலவிதமாக பேசுகிறது நம்ம காதில் கேட்கும். காதில் கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இவங்க இப்படிலாம் இப்படிலாம் பேசுகிறாங்களே. அது அந்த மனுஷனிடத்துல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் போகிற பொழுது ஆண்டுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி வித்தியாசமாக இருக்கிறது? அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த மனுஷனை பார்த்து அநேக விதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாளிலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த மனுஷனுடைய கண்ணை திறக்கிறார். துறவில் விழுந்து தூக்கி விடுறாரு. அதுக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 34, 35, 30 எல்லா சுபாவத்திலிருந்து பார்க்குற பொழுது நமக்கு மிக முக்கியமாக தோன்றக்கூடிய காரியம் இயேசுவால் தான் விடுதலை. நம்ம அநேக எந்த உபாய தந்திரங்களை தேடினாலும் இயேசுவால் தான் இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவம் செய்கிற எவனுன்னு சொன்னால் மனுஷர்கள் எல்லாருமே பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளருகிற ஒரு சூழ்நிலை, கலாச்சாரம் உள்ள மக்கள் பாவத்தில் நெருங்கி இருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமானால் தெய்வத்துடைய சமூகத்தை உறுதியாக பிடிக்கிறது. இப்போ ஒரு பாவ பழக்கம், காலையில் அநேகர் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது ஏதாவது ஒரு காரியம் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டீ குடிக்கணும் காலையில் எழும்பின உடனே, அதில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். ஆனால் அவங்க குடிக்கிற ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கிற நிலைமையில் ஒரு நாள் டீ இல்லைன்னா அவங்களுடைய மனசு அதை சகிக்க முடியுமா? ஏதாவது ஒரு காரியத்தில் பழக்கப்பட்ட நாம். ஆனால் அந்த காரியத்தை நமக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வேணும். அது இல்லாமல் இருந்தாலும் என்னால் வாழ முடியும். நம்ம ஒரு நாளைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரை நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம என்னென்னலாம் பாவம் செய்கிறோங்கிறத நம்ம யோசிக்கணும். யார் யாருக்கெல்லாம் விரோதமாக பேசுகிறோம், யார் யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறோம், யார் யாரெல்லாம் பரியாசம் பண்ணுறோம், நம்முடைய சுபாவம், நம்முடைய சூழ்நிலை என்ன இருக்குது, நமக்கு என்னென்னலாம் பலவீனம் இருக்குது, என்னென்னலாம் கஷ்டம் இருக்குது, சரீரத்தில் என்னென்னலாம் பாடுகள் இருக்குது, நம்மால் எவ்வளவு நாள் ஓட முடியும். இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் சரிசமமாக நம்ம நிதானித்து பார்க்கிற பொழுது தெய்வத்தினுடைய கிரியை நாம் பற்றி கொள்ள பிரயாசப்படுவோம். ஏனென்றால் ஆண்டவர் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அபிதமான சிந்தையோடு நாம் தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்ச சுபாவம் நமக்கு தெரியும். இந்த இரவு காலத்தில் நம்ம விடுவித்த சுபாவம் நமக்கு தெரிகிறது. நம்முடைய கண்களை தேவன் தெளிவாக்குகிறார். நாம் உலகத்தில் மனுஷர்களாக வாழ வேண்டுமானால் நம்முடைய கண்களில் சரியான பார்வை வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் சரியான பார்வை வேண்டும். அந்த சரியான பார்வைக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் செய்யக்கூடிய எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் நான் உன்னை விடுவிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவா என்று சொல்லி ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார். தேவனுடைய சுபாவம். இவன் கண்ணு தெரியாத மனுஷன், அவன் சுயமாட்டு கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறான். அவர் போகிறார், சொல்கிறாரு நீ போகலாம், நீ பார்வை அடைவாயாகன்னு சொல்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சேற்றை உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசி நீ அந்த சீலோவாம் குளத்தில் போய் குளிச்சுட்டு வாழ்ன்னு சொல்கிறாரு. அவன் கழுவப்பட்டவனாய் பார்வையடைந்தவனாய் திரும்ப வருகிறான். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அநேக காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ந்து வரும்போது அவர்களுக்காக தீர்மானம் எடுக்க எனக்கு சரியான பார்வை இல்லை ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தின் பாடுகளை குறித்து நான் சிந்தித்து சுகமாயிருக்கிற வழியை அறிந்து கொள்ள எனக்கு சரியான பார்வை இல்லை ஆண்டவரே. வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கிற பெற்றோர்களுடைய சுபாவங்களை, தேவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய சரியான பார்வை எனக்கு இல்லை ஆண்டவரே, என்னை மன்னிங்கள்னு சொல்லி இந்த பார்வைக்காக ஜெபிக்கிற பொழுது அநேக வேளைகளிலே நமக்கு பார்வை சரியாக தெரியாததுனால சில பிரச்சனைகள் உலகத்தில் ஏற்படுகிறது. ஏனென்றால் பெற்றோர்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க பிள்ளைகளிடத்தில். பிள்ளைகளை தங்களுடைய சுபாவத்தை தங்களுடைய எல்லாத்தையும் ஊட்டி வளர்ப்பாங்க. தங்களுக்கு இல்லைன்னாலும் காரியம் இல்லை, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், சமுதாயத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஒன்று இல்லாமலும். ஒரு சகோதரர் சமீபத்தில் பார்த்து பேசும்போது
நல்லா படிக்க வச்சுருக்காங்க பிள்ளைகளை, மகளை. நான் என்ன செய்ய போகிறீங்க, கல்யாணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால், நான் 40 லட்சத்துக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் படுற பாடுகள், அவங்களுக்கு நிறைய வருமானம் இருந்தோம் அவங்க அதை அனுபவிக்க பிரயாசப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகள் எப்படியாவது முன்னேறிடாதான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் நல்லா படித்து வந்துடுவாங்க. தாய் தகப்பனை சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னிடத்தில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஞானம் இல்லை, நீங்கள் எல்லாம் பழைய காலத்தில் உள்ள ஆளுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா படிக்க வச்சுருவாங்க. படிக்க வச்சு நல்ல வேலையும் ஆண்டவர் கொடுப்பார். வேலையிலையும் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு கல்யாணத்தையும் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த வயசான பெற்றோர்கள் வந்துட்டா ஒரு விதமான எரிச்சல் காணப்படுகிறது அந்த பிள்ளைகளுக்கு. ஏனென்றால் அவங்க அழகு எல்லாம் மாயான காரியங்கள் மறைஞ்சு போயிடும். அவங்க தடுமாற ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பலவீனங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள், இந்த வாலிபமான பிள்ளைகள், இவங்க என்ன செய்வாங்க, அந்த பெற்றோர்களுக்கு சரியாக கவனிக்க முடியாத ஒரு நிலைமை. அந்த பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், அப்படியாக தன்னுடைய மனசில் போடுவாங்க, என் பிள்ளைக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என்னுடைய மகனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அல்லது என்னுடைய மகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க இன்னும் கஷ்டத்தை அதிகமாக போட்டு தியாகத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனசு குமரிக்கொண்டே இருக்கும். நமக்கு சரியான பார்வை வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுடைய தேவையை அறிந்து கொள்ளக்கூடிய சரியான பார்வை வேண்டும். அவங்களுடைய பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சரியான பார்வை வேண்டும். உன்னுடைய ஒரு பிள்ளை கன்னி பருவத்தை கடந்து செல்வர்களாக இருந்தால் அவன் அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். சரியான பார்வை வேணும். நம்முடைய பிள்ளையினுடைய சுபாவம் என்ன இருக்குது, சரீரத்தில் என்னென்னலாம் மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, இந்த மாற்றத்தினாலே வரக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த பிள்ளை நமக்கு எப்படி இவ்வளவு நாள் சொல்லு கேட்டிருந்த பிள்ளை இப்போ சொல்லு கேட்காம எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறது. ஒரு பார்வை வேண்டும், தரிசன பார்வை வேண்டும். அந்த பார்வை தேவையானால் இந்த காரியத்தில் என்னுடைய பிள்ளையை நான் சரியாக நடத்த வேண்டும். மனோவா கேட்குறான், அந்த பிள்ளையை நான் எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த பார்வைக்காக வர வேண்டும். ஆண்டவரே, நான் நடத்துகிற விதம் சரியில்லாமல் காணப்படுகிறது, உம்மை நான் பார்க்கிறேன், நீர் என்னை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நிலைமையிலே செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும், அந்த பார்வை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற பொழுது தேவன் நிச்சயமாக அந்த காரியத்தில் கை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை நமக்கு செய்கிறார். என்ன செய்கிறாரு, அவன் பார்த்துட்டு வந்து நீ இப்போ எப்படி பார்க்குறான்னு சொல்லி கேட்குறாரு. கண்ணை தொட்டு அவனை சுகமாக்குறாரு. அப்போ சொல்கிறான், மனுஷர்களை மரங்களை போல காணுகிறேன். ஒரு தெளிவான பார்வை இல்லை. எத்தனை பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் அந்த ஓல்டேஜ் ஹோமில் போய் அவங்க அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு அங்கங்கே சுற்றி அலைகிறார்கள். பம்பாய் பட்டணத்தில் எத்தனையோ நியூஸ் வருது, இத்தனை வயசுள்ள தாயாரை காணலை, இத்தனை வயசுள்ள தகப்பனாரை காணலை. அவங்க சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். எதனால்? அந்த குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகளினால. இந்த நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தெய்வத்தினுடைய சமூகத்தில் நெருங்கி ஆண்டவரே, நான் பார்வையடைய எனக்கு கிருபை தாரும், நான் பார்வையடைய எனக்கு கிருபை தாரும். அவ்விதமாக பார்வையடைகிற பொழுது பெற்றோர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரியான வழிகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒருவேளை ஒரு வாசல் அடைபட்டு இருக்குமானால் இன்னொரு வாசலை கர்த்தர் திறந்து தருகிறார். தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை திறந்து தருகிறார். நீ தேவனுடைய பார்வைக்காக காத்திருக்கிற பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை நான் பார்க்கும்படிக்கு நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வைக்காக காத்திருக்கிற பொழுது சிலர் சின்ன பாலிய பிள்ளைகளை சத்தம் போட்டுருவாங்க, நீ ஏன் இப்படி தப்பு பண்ணுறா. இந்த சமுதாயத்தில் அநேக ஜட்ஜ்மெண்ட் வருது. சின்ன பிள்ளைகள், அதாவது மைனர் பிள்ளைகள் சில கொலை குற்றங்கள், சில தவறான தவறுகளை பண்ணி அவங்க வெர்டிக்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சந்திப்பாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது அதுக்கு பின்னணியத்தில் இருக்கிறது பொல்லாத சத்துரு. அவங்களால எந்த ஒரு மனுஷனாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் பாவத்திலிருந்து விலகணும்னு முடியவும் செய்யாது. எந்த மனுஷியானாலும் சரி, எந்த மனுஷனானாலும் சரி. ஆனால் அவர்களுக்குள்ளாக இந்த ஹார்மோனிக் சேஞ்சஸ், அந்த ஹார்மோன் சரீரத்தில் சிலவிதமான மாற்றங்களை கொண்டு வருகிற பொழுது பெற்றோர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையினால்தான் என்னுடைய பிள்ளை இப்படி பேசுகிறது, இப்படி செயல்படுகிறது என்று சொல்லி அந்த பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வைக்காகத்தான் ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்க வேண்டும்.
அது எதிர்காலமாக தேவ சமூகத்தில் ஒரு 40 வயசு 50 வயசு கழிஞ்சிட்டுன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பார்க்குறோம், முன்னால் கல்யாணத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு தாய் தப்பம் பார்த்த பிள்ளை அப்படி சம்மதிப்பாங்க, அப்படி அந்த பையனை சம்மதிப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. அநேக பிள்ளைகள் நான் பையனை நான் பார்த்துட்டு அது தான் சம்மதிப்பேன்னு சொல்லி ஏமாற்றப்படுறாங்க. அநேக பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறாங்க. நம்ம மீடியாக்களில் பார்க்கிற பொழுது 100% இப்படிப்பட்ட வஞ்சனையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுது என்ன கல்யாணம்னு சொன்னால் பலவிதமான பெற்றோர்கள் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. இப்போ எல்லாமே அவங்களாகவே தீர்மானித்து வந்து நின்றுட்டு சொல்கிறாங்க, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு முன்னால் பம்பாய் பட்டணத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம், எல்லாருடைய பிளட்டு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் வருது. கல்யாணத்துக்கு முன்னால் புருஷனும் மனைவிக்கும் இவங்களுக்கு தகுதிதானான்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்களுடைய இரத்தத்தை பரிசோதனை பண்ணி அதில் நோய் கிருமிகள் ஏதாவது இருக்குதா, அல்லது ஆபத்தான விளைவுகளை செய்யக்கூடிய நோய்கள் தொற்றி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? உலகத்தில் தாறுமாறாக சென்று கொண்டிருக்கிற காலங்கள், வருமானம் வருகிறது, பொருளாதாரம் பெருகி இருக்கிறது, உலகளாவிய சந்தை திறந்திருக்கிறது, மனுஷனுடைய கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே நடப்பதற்கு வழிகள் வாய்ப்புகள் திறந்திருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு சரியான பார்வை வேண்டும், சரியான பார்வை வேண்டும். இன்னொரு காரியம், நடக்கிற பம்பாயில் நடந்து முடிந்த திருமணங்களிலே இப்பொழுது அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை தானா என்று பார்ப்பதற்கு DNA டெஸ்ட் எடுக்க வேண்டும். அவ்விதமான சந்தேகங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பூகம்பங்கள் எடுத்து ஆடக்கூடிய நிலைமையில் கிறிஸ்தவர்களுக்கு சரியான பார்வை வேண்டும். ஆண்டுடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு பார்வையடைய வேண்டும், என்னுடைய மனைவியை புருஷனோடு நான் வாழ்க்கை நடத்துவதற்கு நான் பார்வையடைய வேண்டும், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்மானிப்பதற்கு நான் பார்வையடைய வேண்டும், அல்லது என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்மானிப்பதற்கு நான் பார்வையடைய வேண்டும். இவ்விதமாக தெய்வத்துடைய சமூகத்திலே நெருங்கி வந்தால் ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை செய்கிறார். மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? வினோதமான காரியங்கள், ஆண்டவரே என்னால் முடியாது, யாராலும் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று தேவதூதன் வந்து சொல்லுகிறான். மரியாளே, உன்னை கலங்க பண்ணுகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனுக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணி, தேவனுக்கு உன்னை ஒரு அடிமையாக ஒப்புக்கொடு என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். செய்தி கிடைக்கிறது மரியாளுக்கு. இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லியிருந்து எனக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்தாரே என்று சொல்லி அந்த வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாள். அவருடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுகிறது. உலக இரட்சகரையே உலகத்துக்கு தந்து உலகம் முழுவதும் மரியாளை பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நம்மை கலங்க செய்து கொண்டிருந்தாலும் தெய்வத்தை நெருங்குவோம், அவருடைய பாவத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், காலத்துக்கு தப்புவிக்கப்படுவோம், தெய்வத்தினுடைய பார்வையை நாம் அறிந்து கொள்வோம், ஆண்டுடைய சமூகத்தில் நெருங்கி ஆண்டவரே எனக்கு பார்வை தாரு என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் தாமே உங்களை விதமாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.